शरणं शरणं सद्गुरुनाथ शरणं शरणं प्रेमिकनाथ प्रणतजन रक्षक प्रेमिकनाथ प्रणतकुलभूषण प्रेमिकनाथ प्रणतमनःकामिने प्रेमिकनाथ प्रेमिकनाथ सद्गुरुनाथ शरणं शरणं सद्गुरुनाथ शरणं शरणं प्रेमिकनाथ प्रणतमनःपूरक प्रेमिकनाथ प्रणतजनानन्दिन् प्रेमिकनाथ प्रणतमनःकान्त प्रेमिकनाथ प्रणतजनस्वान्थ प्रेमिकनाथ प्रेमिकनाथ माधुरीनाथ शरणं शरणं सद्गुरुनाथ शरणं शरणं प्रेमिकनाथ प्रेमिकनाथ शरणं शरणं माधुरीनाथ शरणं शरणं माधुरीनाथ शरणं शरणं माधुरीनाथ शरणं शरणं सद्गुरु प्रेमिकेंद्र महाराज की जय। बोला सब साधु मंडल की जय। सद्गुरु उदार गुणवंत 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 माझी शिरी में हाथ रखिला माझी शिरी में हाथ रखिला माझा मुल्या रत दिला माझा मुल्या रत दिला उदार गुणवंत सद्गुरु उदार गुणवंत सद्गुरु उदार गुणवंत रामकृष्ण हरी उच्चारिला रामकृष्ण हरी उच्चारिला रामकृष्ण हरी उच्चारिला रामकृष्ण हरी उच्चारिला माझ्या पार करुणा केला माझ्या पार करुणा केला उदार गुणवंत
அனவச்சின்ன அனந்த சின்மாத்திரமூர்த்தயே ஸ்வானுபூத்யேகமானாய நமசாந்தாய தேஜசே திக்காலாதி அனவச்சின்ன அனந்த சின்மாத்திரமூர்த்தயே. எந்த ஒரு பரம்பொருள் திக் தேசாதி பரிணாமங்களுக்கு எல்லைகளுக்கு அதற்கு அடங்காத அபாரமான அபரிச்சேதமான சின்மாத்திர வஸ்துவாக இருக்கின்றதோ ஸ்வானுபூத்யேகமானாய ஸ்வானுபூதியே ஒரு உருவம் கொண்டு எப்பரம்பொருள் சாதுவாக உலகத்திற்கு உதித்து ஆங்கே நம்போன்ற தீனர்களுக்கு அனுகிரகிப்பதற்காக வந்து அவதரித்ததோ நம சாந்தாய தேஜஸே. அப்பேற்பட்ட ஞானதி ஞான சுதியின் ஒரு ஸ்வரூபமாக எவர் இருக்கின்றாரோ அப்பேற்பட்ட மகனீயரான நம் குருநாதாளுக்கு நமஸ்காரம். அப்பேற்பட்ட மகனீயர்கள் நமக்கு அனுகிரகம் செய்ததினாலே அவருடைய கிருபா பாத்திர விசேஷத்தினாலே சிறிதளவு தெரிந்தாலும் அனைத்தும் அறிந்த சர்வஜன் நான் என்ற எண்ணம் தோன்றிவிடும். ஏதா கிஞ்சித் அக்ஞோஹம் கஜ இவ மதந்தஹ சமபவம் ததா சர்வஜ்ஞோஸ்மீத்யவபத் அவலிப்தம் மம மனஹ ஏதா கிஞ்சித் கிஞ்சித் விபுதஜனசகாஷாத் அவகதம் ததா மூர்க்கோஸ்மீதி ஜ்வர இவ மதோ மே வியபகதஹ. பர்தஹரி கூறுகையிலே யதா கிஞ்சித் அக்ஞஹா அகம் நான் அறிந்தது பெரும் கடலிலே ஒரு திவலை என்றால் அதில் லவலேசமும் சந்தேகம் வேண்டாம். கஜ இவ மதந்தஹா சமபவம் தன்னை யாரும் என்றும் என் நிலையிலும் ஒன்றும் செய்ய இயலாது என்ற நினைப்பிலே செல்கின்ற மதம் பிடித்த யானையைப் போல் நடப்பவன். ததா சர்வஜ்ஞோஸ்மீதி நான் அனைத்தும் அறிந்தவன் என்று அபவது அவலிப்தம் மம மனகா என் மனமானது நான் சர்வஜன் என்பதிலே ஒரு நிச்சிதமான எண்ணத்தோடே ஒரு மதகஜ யானையைப் போல் நடக்கின்றது. யதா கிஞ்சித் கிஞ்சித் அவபுத ஜனசகாஷியத் அவகதம். ஞானிகளும் மகான்களும் சித்த புருஷர்களும் தபஸ்விகளும் நிறைந்த இந்த பாரத பூமியிலே பூர்வ புண்ணியவசாத்து நமக்கு லப்தமான குருச்சரணம், அந்த குருச்சரணம் தருகின்ற சாது சங்கம், இதனாலே ஏதாவது ஒரு நாள் அப்பா நீ முழுமுடன் என்பதை நீ உணர்வாய். அது அறியும் வரை ததா மூர்க்கோஸ்மீதி ஜ்வர இவ மே வியபகதா நான் எனும் அகந்தை அனைத்தும் அறிந்தவன் தெரிந்தவன் புரிந்தவன் என்ற ஒரு நிலை ஒரு ஜுவரம் போல் என்னை பிடித்திருக்கின்றதே என் செய்வேன் என்று பர்தஹரி தன்னுடைய நீதி சதகத்தை ஆரம்பிக்கின்றார். அதுபோல் லவலேசம் அறிந்தாலும் ஆச்சாரிய புருஷனின் கிருபா விசேஷத்தால் அல்லவோ என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அந்த தூய எண்ணமே மகத்தான ஒரு ஸ்திதிக்கு கொண்டு சென்றுவிடும். கருணாசார சாந்திராஹ காங்க்ஷித வரதான கல்பக விசேஷாஹ ஸ்ரீ குரு சரண கடாக்ஷாஹ சிசிராஹ சமயந்து சித்தசந்தாபம். கருணாசார சாந்திராஹ கருணை பொழிவதிலே தன்னிகரற்றவர்கள் காங்க்ஷித வரதான கல்பக விசேஷாஹ கல்பக தருவை போல் வேண்டும் வரம் வேண்டும் காலத்திலே வேண்டுவனை அவற்றையும் அக்கணமே தந்தருள் உயர்ந்ததான நிதி ஸ்ரீ குரு சரண கடாக்ஷாக. குருநாதருடைய சரணாரவிந்தத்தில் இருந்து எழுகின்ற அந்த ஞான பிரகாசம் கட்டாட்ச பலம் சிசிராஹ சமயந்து சித்த சந்தாபம். நான் அனைத்தும் அறிந்தவன் சர்வஜன் என்கின்ற ஜுவரத்தினால் பீடித்திருக்கும் நம் நிலை அந்த குரு கட்டாட்ச விசேஷத்தினாலே நீக்கப்படட்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பிரேபிக புஷ்பாஞ்சலி பாகம் 3 தாமதி யதாசக்தி குருநாதாளுடைய பால்ய அவஸ்தை, அவர் செய்கின்ற அனந்தமான அகட்டன கடனாபரிதமான லீலைகள்,
அந்த ஞான சுகந்த அலைகளிலே மூழ்கி தத்வாரா உயர்ந்த குருபக்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். சிந்தயாமி குருமேவ சந்ததம் மந்த மந்த லலிதஸ்மிதானனம் சிந்தயாமி குருமேவ சந்ததம் மந்த மந்த லலிதஸ்மிதானனம் குந்த மந்தவர அங்க சௌஷ்டவம் குந்த மந்தவர அங்க சௌஷ்டவம் நந்த நந்தன பிரியம் ச பிரேமிகம் சத்யரூபவர பிருத்ய காமதம் சத்யரூபவர பிருத்ய காமதம் பக்தலோல நிஜசாந்தி பிரேமதம் பக்தலோல நிஜசாந்தி பிரேமதம் ஞான பிருந்த பிரிய பக்தவந்திதம் ஞான பிருந்த பிரிய பக்தவந்திதம் பிரேமிகேந்திரவரதம் உபாஸ்மகே பிரேமிகேந்திரவரதம் உபாஸ்மஹே. சிந்தயாமி குருமேவ சந்ததம். ஆச்சாரியவரியரான குருநாதாளை அனவரதம் நினைப்பது சீடனின் கடமை. பிரசன்னமாக அடிக்கடி நமக்கு எதிர்வந்து தேடி வந்து அனுகிரகம் புரியும் கருணாமூர்த்தி இன்று நம்மிடம் இல்லை என்ற எண்ணமே இல்லாதபடி அனவரதம் நம் ஹிருதயாந்தரங்கத்திலே இருந்து கொண்டு நமது நியாமகனாக இருப்பவரை அனவரதம் நினைப்பது நம் கடமை. அதில் தவறிவிட்டால் அதற்கு விடிமோச்சனம் இல்லை என்பதுதான் சத்தியம். மந்த மந்த லலித ஸ்மிதானனம் அழகாக மென்முறிவல் புரியும் திருவதனம். கண்களினாலே இப்பொழுதுதான் வந்தாயோ, உற்சவம் ஆரம்பித்து இவ்வளவு நாள் ஆகிவிட்டது என்று கேட்குமா போலே கண்கள் நம்மை கட்டாட்சிக்கும். குந்தமந்தவர அங்க சௌஷ்டவம் அன்றளந்த புஷ்பம் போல், மந்தார புஷ்பம் போல் உயர்ந்ததான சுகந்தம் ஞான சுகந்தம் வீசுங்க பிரத்யங்க சௌஷ்டவம் அந்த அழகு பதுமை. நந்த நந்தன பிரியம் ச பிரேமிகம். ஸ்ரீ கிருஷ்ணா சூரியவம்சத்திலே அவதரித்து கிருஷ்ண ஜன்மாஷ்டமியிலே அவதரித்து ஸ்வயம் ஸ்ரீ கிருஷ்ணனாகவே நம்முள் நடந்து காட்டிய அந்த பிரேமிகனை அனவரதம் சிந்திக்கின்றேன். சத்யரூபவர பிருத்ய காமதம். நமது பக்தியோ பிரேமையோ அவருடைய சரணாரங் விந்தங்களிலே நாம் வைத்திருக்கின்ற மூடத்தனமான ஒரு காதலோ எதுவே ஆயினும், நமது பக்தியோ பிரேமையோ லவலேசம் சத்தியமே ஆனாலும் அந்த பிருத்தியனை அவன் ஏற்று அருள்கின்றான். சகல காமனைகளையும் பூர்த்தி செய்கின்றான். பக்தலோல நிஜசாந்தி பிரேமதம் பக்தலோக நிஜசாந்தி பிரேமதம். இது போன்ற எண்ணற்ற குடும்பங்கள் பாரத தேசமெங்கும் உலகெங்கும் வியாபித்திருக்க அப்பேற்பட்ட பக்தலோகத்திற்கு உண்மையான சாந்தி ஈதி என்று போதிக்கும் உயர்ந்த குருநாதன் எதில் சாந்தி என்று ஏற்படும் என்பதை அவர் மிக அழகாக கூறுகின்றார், போதிக்கின்றார். நம் ஹிருதயத்திலே பசுமரத்து ஆணி போல் பதிக்கின்றார். பகவத்கீதையிலே ஜெகதாதி குருவான பரமாத்மா கூறுகின்றான், நாஸ்தி புத்திஹி அயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்சா பாவயத சாந்திஹி அசாந்தஸ்ய குத சுகம். மனசம்யமம் இல்லாத ஒரு அனதிகாரிக்கு ஆத்ம ஞானம் என்பது என்றுமே ஏற்படுவதற்கு பாக்கியத்தை இல்லை. அப்பேற்பட்ட அயுக்தனான ஆத்மஞான ரஹிதனான அவனுக்கு தியானாதி சுகமயமான விஷயங்கள் பிராப்தமாவது என்பது இருப்பதில்லை. எனவே அப்பேற்பட்ட அசாந்தனுக்கு சாந்தி என்பது அல்லது சாந்தி தருகின்ற நிம்மதி தருகின்ற உயர்ந்த சுகம் எப்பொழுதுதான் கிடைக்கும் என்று கேள்வி கேட்கின்றான். சத்குரு பாதுகை குஞ்சலம் என்மேல் பட்ட பொழுது தானே நானே நிம்மதி அடைந்தேன், உலகை மறந்தேன்,
ஆனந்தமாகத்தானே. வீராமாதாவின் அநேக கிருதிகளை தமிழாக்கம் செய்தார் அருணா சேஷையர். அதிலே ஒரு வழி ஆச்சாரிய புருஷனுடைய பாதுகா, அதிலே ஒரு குஞ்சம், அதன் மேல் லவலேசம் பட்டுவிட்ட அந்த பிரபாவத்தினாலே அலௌகிகமான ஆத்மசாந்தி எனக்கு லப்யமாயிற்று என்கின்றார். பக்தலோக நிஜசாந்தி பிரேமதம். நிஜசாந்தியும் நிஜமான பிரேமையும் தந்தருள்ளதிலே தன்னிகரற்றவர். ஞான விருந்த பிரிய பக்த வந்திதம். ஞான ஜனங்கள், ஞானிகள், மகான்கள், சாதுக்கள், தபஸ்விகள் அனவரதம் சதா விகத சத்பிஹி என்று ராமபிரானை ராமாயணம் கொண்டாடுவது போல் சதா ஞானிகளினால் சூழப்பெற்ற மகாத்மா அவர்கள் மட்டுமல்லாது ஞானபந்தங்களால் சூழப்பட்ட அவர் பிரேமபந்தத்தினால் ஆட்பட்டவராக, பிரியபக்தர்களால் சூழப்பட்டவராக, அவர்களால் தொழப்பட்ட சரணாரபந்தங்களை உடையவர். பிரேமிகேந்திரவரதம் உபாஸ்மஹே. பிரேமிகேந்திரனான நம் குருநாதாளுடைய திவ்ய சரணத்வந்தங்களை அனவரதம் நான் உபாசிக்கின்றேன். தாமே முளையிலே மனம் வீசி துளபம் அங்குரிக்குமார் போலே. தாமே முளையிலே மனம் வீசி துளபம் அங்குரிக்குமார் போலே. தானே களிப்புடன் பேச்சும் பரிபாஷையோடு கூடிய. தானே களிப்புடன் பேச்சும் பரிபாஷையோடு கூடிய. தேனமர் பாட்டும் ஆட்டமும், தேனமர் பாட்டும் ஆட்டமும் நாட்டமோடு வேதமும் மோதியே. நட்டமோடு வேதமும் மோதியே. காணவர் அண்ணா, கணவர் அண்ணா தன் பெற்றோரை மகிழ்வித்தாரே. மகிழ்ந்தார் இராமநாம ஜபமுடு கீர்த்தனத்தில் ஆழ்ந்து மகிழ்ந்தார். இராமநாம ஜபமுடு கீர்த்தனத்தில் ஆழ்ந்து நெகிழ்ந்திடும் போதேந்திரர் தனை மகா பெரியவள் காட்டிட. மகிழ்ந்து நல்லுபதேசம் பெற்று, மகிழ்ந்து நல்லுபதேசம் பெற்று குலதெய்வ வழிபாட்டுடனே நெகிழ்ந்திடும் கீர்த்தனத்தில் ஆழ்ந்து நெகிழ்ந்திடும் போதேந்திரர் தனை மகாபெரிய வாழ்காட்டிட. அகமகிழ்ந்து நல்லுபதேசம் பெற்று குலதெய்வ வழிபாட்டுடனே சகம் புகழ நாம ஜபம் கணக்கின்றி செய்தார் நம் அண்ணாவே. ஜகம் புகழ நாம ஜபம் கணக்கின்றி செய்தார் நம் அண்ணாவேயே. தாமே உலையிலே மனம் வீசி அதிபால்யனாக இருக்கும் பொழுதே துளபமங்குரிக்குமார் போலே உயர்ந்த ஞான சுகந்தம் வீசும் துளபமானது அது அங்குரிக்கும் பொழுதே ஒரு சுகந்தத்தை தரும். தூரே வாசந்தி கந்தஹா என்று அவர் இருக்கும் இடம் தேடி உயர்ந்ததான வண்டுகளுக்கு இணையான உயர் சாதுக்கள் இவரை நாடி நாடி வருவர். ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அருள், அவர் எது செய்தாலும் அது உடனே பலிதமாகும் என்பது அதிபால்யத்திலிருந்து நாம் கண்டு வரும் உண்மை. அரவு திண்டியது ஒரு வேலைக்காரன் மனைவிக்கு பிரக்கையற்ற நிலையிலே இக்குழந்தையிடம் எடுத்து வர தன் கிருஷ்ண விக்கிரகத்திற்கு சமர்ப்பித்த துளசியை அவன் அருளாலே அதை முகரும்படி செய்ய அவள் ஒன்றும் ஆகாதது போல் எழுந்து சென்றாள். பிற்காலத்திலே இதுபோல் பரனூரிலே ஒரு குடியானவன் ஜுவர தாபத்தினாலே தன் நினைவற்று சவம் போன்ற நிலையிலே அவனை ஒரு முறை அழைத்து வந்த பொழுது தன் அருகிலே இருந்த தீர்த்த பாத்திரத்தில் துளசியை இட்டு கிருஷ்ணநாமத்தை ஜபித்து அவனுக்கு தெளிக்க அவன் அப்பொழுது தூங்கி எழுந்தது போல் விழித்தெழுந்து ஓடினான். அண்ணாவை
தன் கடைநாள் பர்யந்தம் மறவாது இருந்த குடும்பத்தில் ஒரு உத்தமாதிகாரி அவன். விளையாட்டிலும் தன்னிகரற்றவர் ஒரு தாத்தா. ஒரு நாள் அவரை குளக்கரையிலே ஒரு கோடியிட்டு, இதை தாண்டினால் நீங்கள் சிரமப்படுவீர், மண்ணை வெடித்து நீர் இறக்கக்கூடும் என்று விளையாட்டாக கூறிவிட்டு சென்றான். காலை முதல் மாலை வதர் ஒவ்வொருவரிடமெல்லாம் இந்த விஷயத்தை கூறி சற்று சிரமப்பட்டார். மாலை வெளியிலே வந்து அக்கோடி தானே அழித்து செல்லும் என்றவுடனே அவர் அந்த சாது அப்பாலகனின் மகிமை உணர்ந்தபடியினாலே அவ்வாறு இருந்துவிட்டு சென்று விட்டார். கிருஷ்ண பூசைக்கு பால் தரும் ஒரு பசு ஒரு நாள் இறந்துவிட அதை நினைத்து நினைத்து அழுத வண்ணம் இருந்தான் அம்பி. ஸ்ரீனிவாச பெருமாளின் கோவிலுக்குள் அது செல்வது போல் சொப்னமாக அம்மா என்று பார்வதி தாயாரிடம் சென்று அனைத்தையும் கூற, அப்பொழுது குழந்தையை மடியிலிட்டு சமாதானம் செய்தாள் தாய். குழந்தாய், அவன் அந்த கோமாதா ஸ்வர்காரோகணம் செய்து விட்டாள் அப்பா, நீ கவலைப்படாதே என்று கூறி அவனை சமாதானப்படுத்தினாள். கிருஷ்ணசால கிராமத்திற்கு அபிஷேகம் செய்த பாலை ஒரு பூனை அனவரதம் வந்து குடிக்கும். அதை யாரும் விளக்க மாட்டார்கள். அவ்வாறே செய்து வந்த அப்பூனையானது ஒரு ஆஷாட ஏகாதசி அன்று காலை தன் உயிரை விட்டது என்றால் அதை என்னென்று சொல்வது? பண்டரி க்ஷேத்திரத்திலே அவன் ஒரு பாகவதோத்தமனாக அவதரித்திருக்கின்றான் என்று கூறினான் அம்பி. இவ்வாறு அவனுடைய அருமை பெருமை தெரிந்தவர்கள் ஒரு பூஜ்ய பாவத்தோடே அந்த அம்பியை சுற்றி சுற்றி வந்தனர். தானே களிப்புடன் பேச்சும் தன் குழந்தைகள், தன் சகாக்கள், தன் சகோதரிகள் இவர்களிடம் உயர்ந்த கருணையோடு களிப்போடு சந்தோஷமாக அவர்களுடன் ஆடிப்பாடி பேசி மகிழ்வான். பேச்சும் பரிபாஷையோடு கூடிய தேனமர் பாட்டும். சில சமயம் சில வார்த்தைகளை கூறினால் அது என்ன என்று அர்த்தம் தெரியாமலே விழிப்பர் பெரியவரே ஆயினும். தேனமர் பாட்டும் ஆட்டமும் தன் சகாக்களோடு கஷ்ட விஷயமான நாமாவளிகளை பாடி ஆடுவார். சகோதரிகளோடு விளையாடுவார். நாட்டமொடு வேதமும் மோதியே சிறு சிறு ஸ்லோக பாடங்களை அம்பிக்கு அவரே போட்டி வந்தார். 12ஆம் வயதிலே உபநயன சம்ஸ்காரமாகி அவனுக்கு உபயுக்தமான வேத பாட்டங்களை தானே போதித்தார். சம்ஸ்கிருதத்தையும் போதித்தார். நாட்டமொடு வேதமும் மோதியே காணமர் அண்ணா வேதோ நித்யம் அதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபச்சிதிஹி காமியே மதிஸ்தஜதாம் முதலான பகவத்பாதாளுடைய உபதேச பஞ்சகத்திலே பிரதம வாக்கியம் வேதோ நித்யம் அதீயதாம். அதை தன் கடைமூச்சு பர்யந்தம் வாழ்ந்து காட்டிய மகனீயர் நமது அண்ணா. சதா ஜன நடமாட்டம் இல்லாத ஏகாந்த ஸ்தலங்களை தேடி அங்கு தியானமக்னாக இருப்பான். நினைவு திரும்பும் பொழுது வருவான். ஏதோ லவலேசம் 4 கவளங்களை உண்பான். பிறகு சாதாரண குழந்தை போல் வீதியெல்லாம் விளையாடி திரிவான். தன் பெற்றோரை மகிழ்வித்தாரே. இவ்வாறு தன் தாய் தந்தையர்களுக்கு அலௌகிகமான சுகானுபவத்தை தந்த வண்ணம் இருந்தார். மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். உத்தமமான ஒரு குழவிக்கு தக்க கைமாறு யாது செய்ய வேண்டும் என்றால் இவனை மகனை பெற்றாக அந்த தாய் தந்தையர்கள் எப்பேற்பட்ட தமம் செய்தனரோ என்று உலகோர் மெச்சும்படியாக புகழ்ந்து பேசும்படியாக இவன் தந்தை என் தமம் செய்தானோ, ஆஹா இவனை பிள்ளையாக பெற்றது இவன் தந்தை பெற்ற பெரும் பேரு என்று உலகோர் வியக்கும் வண்ணம் அப்பேற்பட்ட கிம்வா தபக்கிருதம் பித்ரா பிராப்தும் ஏதாதிருஷம் சுதம் என்று உலகம் பேசும்படியாக அமையும் அந்த புகழ்ச்சொற்களே தாய் தந்தையருக்கு ஹிதமாக இருக்கும் சுகானுபவத்தை தரும். இவ்விஷயத்தை சந்த் சிரோமணி நாமதேவ் மகாராஜ் கூறுகையிலே, உயர்ந்ததான ஸ்ரீமன் நாராயணனை சதா தியானிக்கின்ற மகத்தான சாதுக்கள், மகனீயர்கள், தபஸ்விகள் அவர்கள் தன்யர்கள் என்பதிலே யாதொரு சம்சயமும் இல்லை. ஏனெனில் சதா காலமும் ஸ்ரீமன் நாராயணனை பாடுகின்றார்கள், தியானிக்கின்றார்கள். ஆனால் அவரை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் இருக்கிறார்களே, ஆஹா அவர்கள் அல்லவா உண்மையான தன்னர்கள். குலோத்தாரணம் செய்யக்கூடிய பேர்பட்ட மகனியரை பெற்றெடுத்தாரே, அவர்களை நான் நமஸ்கரிக்கின்றேன் என்று நாமதேவர்
ஞானதேவர் துல்லியமான உயர்ந்த சாதுக்களை நினைத்து உருகுகின்றார். கேட்போமாக. संसारी धन्य महाराज जन्मले संसारी जे ध्याती अंतरी नारायणा जे ध्याती अंतरी नारायणा नारायण गाय नारायण ध्याय नारायण गाय नारायण ध्याय धन्य त्याची माय प्रसवली धन्य त्याची माय प्रसवली नारायण गाय नारायण ध्याय नारायण गाय नारायण ध्याय प्रसवली तया कुलाचा उद्धार प्रसवली तया कुळाचा उद्धार तो तरे निर्धार नामा म्हणे तो तरे निर्धार नामा म्हणे नारायण गाय नारायण ध्याय नारायण गाय नारायण ध्याय धन्य त्याची माय प्रसवली धन्य त्याची माय प्रसवली नारायण गाय नारायण ध्याय नारायण गाय नारायण ध्याय नारायण गाय नारायण ध्याय नारायण गाय नारायण ध्याय धन्य त्याची माय प्रसवली धन्य त्याची माय प्रसवली. மகிழ்ந்தார் இராமநாம ஜபமொடு. தன் வாழ்நாளிலே பிறர்க்கரிய பேராக கருதியவர் இராமநாம ஜபத்தை தான் எடுத்துக்கொண்டு அதிலே ஒரு உயர்ந்த பக்த திலகமாக இருந்தார். தியாகராஜ துல்லியராக இருந்தார். ஜபமொடு கீர்த்தனத்தில் ஆழ்ந்து நாமகீர்த்தனமும் அவ்வாறே தன்னை மறந்து செய்வார். நெகிழ்ந்திடும் போதேந்திரர் தன்னை. இவ்வாறு ராமநாம ஜபமும் ராமகீர்த்தனமும் செய்த வண்ணம் இருக்கும் இவர் விஷயத்திலே ஜெகதாதி குருவான போதேந்திராள் நெகிழ்ந்தார். திருவிடை மருதூர் தனிலே மகாபரிவாள் சாதுர்மாசியம் பஞ்ச உஷத்காலத்திலே அனைவருக்கும் தரிசனம் தருவார். மௌனம், காஷ்ட மௌனம். அப்பொழுது இவர் நமஸ்கரித்து மனசிலே அவருக்கு ஒரு எண்ணோட்டம், மகாபரிவாள் ஏதாவது வழிகாட்ட வேண்டும், நான் ஜன்மம் இடத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையோடு அமர்ந்திருக்க வா என்பது போல் செய்கை செய்து வீரசோழியன் ஆற்றங்கரை வழியாக அம்மணலிலே நடந்து அதோ பார் என்று தன் இடக்கையாலே காட்டினார். அந்த திக்கை செல் என்று ஒரு ஆணையாக அவர் எடுத்துக்கொண்டு அவ்வழியாகவே காடு வயல் கழல் கண்ணி எல்லாவற்றையும் தாண்டி சென்றால் போதேந்திராளுடைய அதிஷ்டானத்திலே அது கொண்டு விட்டது. அன்று தீர்மானம் பண்ணினார், நாம் எடுத்த நாமஜபத்திற்கு இவர்தான் ஆச்சாரிய புருஷன் அல்லவா, நாம சித்தாந்தம் செய்த பெரியவாள், பகவன் நாம ரசோதயம் முதலான 8 கிரந்தங்களை செய்தருளிய மகனீயர் அல்லவா, இவரல்லவா குரு என்பதை மனதிலே ஏற்றுக்கொண்டார். மகிழ்ந்து நல் உபதேசம் பெற்று அவரிடம் ஆத்மானுபவத்தை பெற்று தேர்ந்து குலதெய்வ வழிபாட்டுடனே தன் குலதெய்வமான ஸ்ரீனிவாச பெருமாளை அனவரதம் தொழுது அதை அவர் திருவடியை என்றும் மறவாது ஜகம் புகழ நாம ஜபம் கணக்கின்றி செய்தார்ணம் அண்ணாவே. கணக்கு வழக்கின்றி எண்ணிலடங்கா நாம
ஜபம் தனை செய்து உதயேந்திராள் மனம் நெகிழும்படி செய்து விட்டார். அண்ணாவின்னா நாமத்தில் திளைக்க நேமமொடு கீர்த்தனமும் நல்வண்ணமாய் நாமம் கூறி பாலகருடன் ஆடிப்பாடி கழித்து எண்ணமெல்லாம் தியானமும் மௌனமும் நற்பூஷையும் மண்ணுலகில் புரிந்தான் பாரீர் வாக்பலிதமும் கூடிட இங்கு தன் எண்ணமெல்லாம் தியானமும் மௌனமும் நற்பூஷையும் மண்ணுலகில் புரிந்தான் பாரீர் வாக்பலிதமும் கூடிட இங்கு. உதயேந்திராளுடைய கிருபை லப்தமாயிற்று. பகவன் நாமம் என்றும் கணக்கு வழக்கின்றி செய்து நாத்தழும்பி அறி ஆகிவிட்டது. எனவே இந்த நேமத்தோடு பகவன் நாம கீர்த்தனை என்கின்ற சுகானுபவம் சேர்ந்துவிட நல்லவண்ணமாய் நாமம் கூறி பாலகருடன் ஆடிப்பாடி கழித்து தன் வயதொத்த பாலகர்கள் பாலிகா பிருந்தம் இவ்வனைத்துடன் கூறி சிறு சிறு நாமாவளிகளையும் கீர்த்தனைகளையும் அகம் மகிழப் பாடி நெகிழ்ந்து எண்ணமெல்லாம் தியானமும் தியானம் செய்யும் அபியாசம் அதிபால்யத்திலே ஏற்பட்டுவிட அதிலே தன்னை மறந்தவராக இருந்தார். நற்பூஷையும் மௌனமும் தியானத்தோடைய மௌனம் அது கலைந்திடாது எண்ணி சொற்களை பேசுவார். தாய் தந்தையர் மனம் கோணாது இருக்க வேண்டுமே என்ற எண்ணத்தோடு நற்பூஷையும் குலதெய்வமாம் பெருமாளுக்கும் இஷ்ட தெய்வமான ராமபிரான் தாய் தந்தையர் பூஜித்து அவருக்கு அளித்தது. வெங்கடேசனோ தேடி வந்து விட்டார். மண்ணுலகில் புரிந்தான் பாரீர். இவ்வாறு நாமத்தில் திளைக்கின்றது, மனமோ அவன் கீர்த்தனத்தில் லயித்திருக்கின்றது. நாமம் கூறி பாலகருடன் கழிப்பார். எண்ணமெல்லாம் தியானத்திலே, அது தரும் மௌனத்திலே. குலாச்சாரமான நற்பூசை வேதமோதி வேத பண்ணோடு நாதகீதமும் பாடுவார். மண்ணுலகிலே இவ்வாறு தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டார். திருமலையப்பன் தந்த வாக்பலிதம். அதனால் எண்ணற்ற குடும்பங்கள் தங்கள் கஷ்டங்கள் தீர அதிபால்யத்திலேயே அம்பியை நாடி வந்தனர். சுகமயமான ஜீவனம், தாய் தந்தையர்களுக்கு ஈடு இணையில்லாத சேவை, குறிப்பறிந்து நடக்கும் பான்மை, ஒரு முறை கேட்டால் கிரகிக்கும் சித்த சுத்தி, அந்த உயர்ந்ததான ஏகாகிர சித்தம், இவற்றோடே வாக்பலிதமும் கூட எண்ணற்ற குடும்பங்கள் வாழ்வாங்கு வாழ பிரேமாதாரமாக வாழ்வாதாரமாக இருந்தார் அண்ணா என்றால் மிகையல்ல.